வணக்கம். அபண்டன்ஸ் அன்பழகன். செல்லமாக நான் அன்பு மிராக்கிள்னு கூப்பிடுவேன். பிகாஸ் வென் யூ see this person you get miracles into your life. இன்றைக்கி அவர் மைசஸ் இன்டர்நேஷ்னல் நம்மளோட அலுவலகம் கோடம்பாக்கமில் இருக்குது, அங்கே வந்திருந்தார். சில முக்கியமான விஷயங்களை பேசினோம். அண்ட் இது ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் பற்றியும் எங்களோட ஓவர்சீஸ் எஜுகேஷன் கன்சல்டன்சி பிஸ்னஸை எப்படி நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் அப்படின்ட்டு. ஸோ அப்போது ஒரு சின்ன ஐடியா, அபண்டன்ஸ் அன்பழகன் அவர்களே ஒரு 5 நிமிஷம் எங்களோட உரையாடுங்க அப்படின்னு, அதை நான் ஒரு பதிவாக மாற்றணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் இந்த பதிவு. வணக்கம். வணக்கம் வணக்கம். தேங்க்யூ. பாருங்க எனர்ஜி எப்படி சிங்க் ஆகுது பார்த்தீங்களா? தேங்க்யூ டுகெதராக வருது. இந்த ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூட் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. யாராக இருந்தாலும் இந்த பதிவு பார்க்குறவங்க, அது உங்கள் வாழ்க்கையில் ஃபார்ச்சூனை கொண்டு வரும். ஃபார்ச்சூன்னா என்னது? அபரிவிதமான பொக்கிஷத்தை கொண்டு வரும் உங்கள் வாழ்க்கைக்கு. நன்றி நன்றி நன்றி. இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி கொடுத்ததுக்கு சூப்பர் சுரேஷ்க்கு தேங்க்யூ ஸோ மச். குட். நான் ரொம்பலாம் கிடையாது, ஒரு 3 விஷயம் உங்ககிட்ட தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறேன். இப்போ நீங்கள் துபாயில் ஒரு ஃபேர் ஒன்று நடத்தணும்னு விருப்பப்பட்டீங்க. அண்டு அது ஒரு கன்வென்ஷன் மாதிரி பண்ணோன்ட்டு. இப்போ இந்த க்ரைசஸில் இப்போ அதை நீங்கள் போஸ்ட்பான் பண்ணுறீங்களா? அதில் என்ன மாதிரியான சேலஞ்சஸ்லாம் ஃபீல் பண்ணுறீங்க? இப்போது சேலஞ்சஸ் நம்பர் 1 எல்லாமே நாங்கள் April 8th and 9th இந்த ஈவெண்ட்டை ரொம்ப பக்காவாக பிளான் பண்ணியிருந்தோம். வேர்ல்டில் இருந்து ஒரு 10 கண்ட்ரியில் இருந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் இருந்து ஒரு 120க்கும் மேற்பட்ட பிராண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. துபாய் ஹப் எப்போவுமே நமக்கு துபாயில் நம்ம ஈவெண்ட் பண்ணும்போது என்ன ஒரு அட்வான்டேஜ் நமக்கு கிடைக்கும்னாக்கா, மற்ற நாடுகளில் இருந்துமே நமக்கு நம்மளுடைய பிராண்டை கொண்டு போகிறதுக்கான ஒரு தளமாக அது அமையும். மற்ற கண்ட்ரிகளில் பண்ணும்போது அந்த கண்ட்ரியினுடைய காண்டாக்ட் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். பட் துபாயில் அப்படி கிடையாது. வேர்ல்டு வைட்லேருந்து உங்களுக்கு பார்ட்டிசிபென்ட்ஸ் உங்களுக்கு கிடைப்பாங்க. ஸோ அப்படி வேர்ல்டு வைட்லேருந்து உங்களுக்கு வரும் பொழுது நீங்கள் துபாயில் மட்டும் இல்லாமல் மற்ற நாடுகளுக்குமான உங்களோட பிராண்டை கொண்டு போகிறதுக்கான ஒரு தளமாக அது இருக்கும். இப்போ இந்த வார்னால் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சவால்கள் என்ன அப்படின்னாக்கா, நம்ம ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருக்கிற மார்க்கெட்டிங், வென்யூ பிளேசஸ்ஸு, நம்மளுடைய ஏர் டிக்கெட்ஸு, அப்புறம் இல்லாமல் கொஞ்சம் பதட்டமும் ஏற்பட்டிருக்கு நமக்கு. ஸோ இது நாட் ரைட் டைம்ன்றதுனால நம்ம இந்த ஈவெண்ட்டை ஜூலை 2nd and 3rd மாற்றிருக்கிறோம். சப்போஸ் இந்த வார் நம்ம எதிர்பார்க்கறது இன்னும் ஒரு 2 weeks to 3 weeksல செட்டில் டவுனோ இல்லை எண்டுக்கோ வந்துடும் அப்படின்றத நம்ம ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறோம். தென் அதுக்கப்புறம் நியூ நார்மல் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது திரும்பவும் நம்ம ப்ரொமோஷனல்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணி நம்ம க்ரௌடை புல் பண்ணணும் இந்த ஈவெண்ட்டுக்கு. இது ஒரு வாய்ப்பாக தான் நான் பார்க்குறேன். இன்னும் நமக்கு கெட்டிங் மோர் பிராண்ட்ஸை இன்னும் ஆன்போர்ட் பண்ண முடியும். ஒரு ப்ரீத்திங் டைம் இருக்குது. நம்ம இன்னும் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிஸை இன்னும் எப்படி பெட்டர் பண்ணலாம். ஏன்னா எப்போவுமே ஒரு ஒரு வீழ்ச்சி இருக்கும்போது அதுக்கு அடுத்து ஏற்படக்கூடிய எழுச்சி மிக பிரம்மாண்டமாக இருக்கும். இப்போ நமக்கு ஏற்பட்டிருக்க இந்த கிரைசிஸ் டைம் அடுத்து இது முடிஞ்ச உடனே பல பேருடைய பிஸ்னஸ் உயரத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க. இந்த ஈவெண்ட்டை அதுக்கான ஒரு தளமாக பயன்படுத்தணுன்றதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கு. லீடர்ஷிப்பில் இருக்கிறவங்க முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்களில் ஒரு விஷயம் அவர் பேசும்போது நமக்காக பதிவு பண்ணியிருக்கிறாரு. சேலஞ்சஸை ஆப்பர்ச்சுனிட்டிஸாக பார்க்கணும் அப்படின்றாங்க. இப்போ இந்த டிலே அப்படின்றது டிலே கிடையாது, அவங்க நிறைய கிளைண்ட்ஸை ஆன்போர்ட் பண்ண முடியும் அப்படின்றத அவர் வெளிப்படுத்தினார். ஸோ இந்த சேலஞ்சஸை ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றுறதுக்கு என்னென்ன முயற்சிகள் ஒரு ஃப்ரான்ச்சைசி ப்ரூனராக நீங்கள் எடுப்பீங்க? நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே சேலஞ்சஸ் மோடில் தான் இருக்கும். அதை நம்ம எப்படி அந்த சேலஞ்சஸ், ஏன்னா இது ப்ராப்ளமாக நம்ம பார்க்கும்பொழுது தான் அது ப்ராப்ளமாக இருக்கும். அந்த நாட்டை நம்ம எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்றது தான் இது பிஸ்னஸ்லேயுமே சரி, வாழ்வியல் முறையிலையுமே சரி, நமக்கு அதுதான் ஒரு சேலஞ்சஸாக வரும். படிக்கும்போது நமக்கு படிக்கிற விஷயம் ரொம்ப பெரிய சேலஞ்சஸாக இருக்கும். அதுவே படித்து முடித்து வேலைக்கு வரும்போது நம்ம பார்த்தோம்னாக்கா, அப்பா வேலை செய்யும்போது படிக்கிறதே ரொம்ப சுலபமாக இருந்தது அப்படின்ற மாதிரி தோணும். அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் நகரும்போது அதுக்கு ப்ரீவியஸாக எவ்ரி 5 years ஒன்ஸ் நம்மளுடைய மென்டாலிட்டி, நம்மளுடைய மெச்சூரிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி பார்க்குறச்ச இந்த விஷயங்களை நம்ம ஒரு தடவை இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டோம்னாக்கா அதுக்கடுத்து அது ஃப்ரீக்வெண்ட்டாக நமக்கு பழைய யூஸ் ஆகக்கூடிய ரெகுலராக இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னக்கூடிய அந்த விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டோம்னாக்கா அடுத்தடுத்து அது ஃப்ரீயாக தான் இருக்கும். இது ஃபஸ்ட்டு டைம் தான் எனக்கு சேலஞ்சஸாக இருக்கும். இதே சேலஞ்சஸ் நாங்கள் ஏற்கனவே 2-3 தடவை நாங்கள் பார்த்ததுனால இது எங்களுக்கு பழக்கமான ஒரு சேலஞ்சாக தான் நாங்கள் இதை பார்க்குறோம்.
எதனால் இதை நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பிராண்டை ஃபோக்கஸ் பண்ணுறீங்களா, இல்லை இந்தியாவில் இருக்கிற பிராண்டை ஃபோக்கஸ் பண்ணுறீங்களா, இல்லை வேர்ல்டு வைடாக இருக்கிற பிராண்டை ஃபோக்கஸ் பண்ணுறீங்களா இந்த துபாய் சம்மிட்டில்? இல்லை, நான் எங்களோட முதல் ஃபோக்கஸ் வந்து தமிழ்நாடு, ரெண்டாவது இந்தியாவில் இருந்து. எங்களுடைய நோக்கம் வந்து இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு பிராண்ட்ஸை வந்து உலக அளவில் வந்து எடுத்துகிட்டு போகணும். உலக அளவில் இருக்கக்கூடிய பிராண்ட்ஸை வந்து தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் கொண்டு வரணும். பண பரிவர்த்தனைகள் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக நடக்கும்போது தான் அந்த நாட்டினுடைய ஜிடிபி வந்து க்ரோத் ஆகும். இப்போ நம்மளுடைய இலக்காக இருக்கக்கூடிய $1 trillion எக்கனாமியை நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்னாக்கா நிறைய பிராண்ட்ஸை உருவாக்கணும். நிறைய பிராண்ட்ஸை ஏன் உருவாக்கணும் அப்படின்னாக்கா, உதாரணத்துக்கு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு 150 பிராண்ட் வந்து நமக்கு 25% ஜிடிபிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 150 பிராண்ட்ஸை வந்து நம்ம எப்போ வந்து ஒரு 450 500 ஆக்கும் பொழுது அது தன்னிறைவு அடைய அளவுக்கு அது வந்து அடுத்து 90% வந்து அது அந்த பிராண்ட்ல இருந்து நமக்கு வந்து கான்ட்ரிபியூஷன்ஸ் கிடைச்சிடும். ஸோ அப்போ நம்மளுடைய இலக்கை ஈஸியாக அடையிறதுக்கு நமக்கு நிறைய பிராண்ட்ஸை வந்து நம்ம டெவலப் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த பிராண்ட்ஸ் வந்து தன்னுடைய பிரான்ச் ஆஃபீஸர்ஸை வந்து ஃப்ரான்ச்சைசிங் மூலிமா விரிவடையும் பொழுது நம்மளுடைய இலக்கை வந்து நம்ம அடையிறதுக்கு அது சுலபமாக இருக்கும். ஒவ்வொரு ஆண்டர்பிரினருக்கும் பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில் எந்த அளவுக்கு எசென்ஷியலாக தேவைப்படும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக எல்லா வெற்றியாளர்களும் பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் தரவாக இருப்பாங்களா அப்படின்னாக்கா தெரியாது. ஆனால் யாரெல்லாம் பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் வந்து ரொம்ப தரவாக இயல்பாக இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் நல்ல ஆளுமையில் கண்டிப்பாக இருக்க முடியும். நம்ம ஆளுமையில் இருக்கணும் அப்படின்னாக்கா நிச்சயம் இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில் கண்டிப்பாக தேவை. நன்றி. அண்ட் லாஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வாய்ப்பை மைஸ்டர்ஸ் இன்டர்நேஷ்னலில் நம்ம பண்ணுற ஃப்ரீ எஜுகேஷன் இன் ஜெர்மனியை உங்களுக்கு தெரிஞ்ச நெட்வொர்க்கில் கொஞ்சம் சொன்னீங்க அப்படின்னா, நிறைய மாணவர்கள் இந்தியாவில் பர்டிகுலர் தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்கள் அவங்களோட இன்ஜினியரிங் முடிச்சதுக்கப்புறமோ இல்லை அவங்களோட பேச்சுலர்ஸ் முடிச்சதுக்கப்புறமோ ஜெர்மனி என்ற நாட்டில் இலவச கல்வி இருக்குது. அதுக்கான ஒரு ஷவுட் அவுட்டாக உங்கள் சைடில் இருந்து ஏதாவது சப்போர்ட் பண்ண முடியுமா? நிச்சயமாக நம்ம வந்து தொழில் மற்றும் கல்வி எதெல்லாம் வந்து ஒரு மனிதனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான விஷயங்கள் இருக்கோ அது எல்லாமே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நிச்சயம் இதுக்கான உதவிகளை நாங்கள் பண்ணுவோம். குட். இது வந்து எங்களுக்கான உதவியாக இருக்காது, இது நம்ம நாட்டுக்கான உதவியாக இருக்கும். ஏன்னா மாணவர்கள் ஒவ்வொருத்தரும் வந்து தெளிவான ஒரு எண்ணத்தோட பயணிக்கணும் அப்படின்னா கல்வி அப்படின்றது ஒரு சிறந்த டூல் அப்படின்னுவாங்க நிறைய பேர். ஸோ அது உண்மையா? நிச்சயமாக உண்மைதான். அது நிச்சயமாக உண்மை. கல்வின்ற அறிவு இருந்தால் மட்டும்தான் நம்மளை வந்து எது நல்லதுன்றது பகுத்து அறிந்து ஆராயக்கூடிய திறன் வந்து நமக்கு கல்வியில் இருந்து மட்டும்தான் கிடைக்கும். அந்த அடிப்படை கல்வி இருந்தால் தான் நமக்கு வந்து பகுத்தறிவுன்றதே ஒன்று வரும். ஸோ கல்வின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு கல்வி மட்டும்தான் நம்மளை வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி கொண்டு போகிறதுக்கான இருக்கும். அதுவும் இப்போ இருக்கக்கூடிய கல்விகள் எல்லாமே நம்மளோட ஜென்ரேஷனுக்கு வந்து போதுமான அளவுக்கு இல்லை. இன்னமும் அதை வந்து அடுத்த கட்டங்களுக்கு கொண்டு போகணும். அதுக்கான முக்கிய பொறுப்புகள் நமக்கு இருக்குது. கல்வி, பொருளாதாரம் இந்த மாதிரியான விஷயங்களில் நம்மளுடைய ஈடுபாடு அதிகமாக இருந்தால் தான் நம்மளுடைய நாடு அடுத்த கட்டத்தை நோக்கி போகும் அப்படின்றதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான கருத்தை முன்வைக்கிறேன். குட். நன்றி. நன்றி மக்களே. நன்றி அபண்டன்ஸ் அன்பழகன் அவர்களே. உங்களுடைய ப்ரீஷியஸான டைம். இன்றைக்கி என்னென்னா பணம் கூட எல்லாரும் கொடுத்துடலாம், ஆனால் அவங்களோட நேரத்தை கொடுக்கறது பெரிய ஒரு பொக்கிஷமாக நான் என்னோட வாழ்க்கையில் கருதுறேன். நான் நீங்கள் ஒரு பெரிய பணக்காரர்கிட்ட இருந்து பெரிய பணத்தை ₹1,00,000 வாங்கிடலாம், அவங்களுடைய மணி நேரங்களை உங்களால் வாங்கவே முடியாது. நேரம் இன்னைக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. நிச்சயம் இந்த கருத்துரையாடல்களில் யாருக்கும் ஒருத்தருக்கு ஒரு நன்மை நடக்கும் அப்படின்றது வந்து நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.